வணக்கம் நண்பர்களே. உலக இலக்கியத்த நம்ம தமிழ் வாசகர்களுக்கும் கொண்டு சேர்க்கிற மாரி 52 வாரம் 52 புத்தகம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இது 3வது வாரம். இன்னைக்கு நம்ம கூட உலக இலக்கியத்துல ஒரு புத்தகத்த தேர்வு செஞ்சு வாசிச்சு அது சம்பந்தமா நம்ம கூட பேச அனிதா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அனிதா. வாங்க. வணக்கம் விக்ரமன். நீங்க ஆரம்பிக்கலாம். புத்தகத்த பத்தி சொல்லி அப்படியே ஆரம்பிக்கலாம். ஓகே. இன்னைக்கு நான் வந்து பேச போற புத்தகம் பேர் வந்து ஆஃப் விமன் அண்ட் சால்ட். இத எழுதியிருக்கவங்க பேரு கேப்ரியலா கார்சியா. அவங்களோட அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கு தான். இன்னொன்னு என்னன்னா, அதாவது ஸ்டோரி புக்ல ஃபர்ஸ்ட். இது இல்லாம அவங்க ஒரு பொயட். நிறைய போயம்ஸ் அவங்களோடது ஏற்கனவே பப்ளிஷ் ஆயிருக்கு. அவங்களோட ரைட்டிங்லயும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பயங்கர பொயட்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு இந்த புக்குக்கு வந்து என்னன்னா, வின்னர் ஆஃப் இன்டர்நேஷனல் லாட்டினா புக் அவார்ட், ரோனா ஜெஃபே ஃபவுண்டேஷன் ரைட்டர்ஸ் அவார்ட், அப்புறம் அவங்க வந்து ஸ்டீன்பேக் ஃபெல்லோஷிப் ஃப்ரம் சான் ஜோஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காங்க. இந்த புக்கு வந்து 30th March 2021 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களோட பர்சனல் விஷயம் பார்த்தா, இவங்க வந்து மெக்சிகோ அண்ட் கியூபாவை சேர்ந்த இமிகிரண்ட்ஸோட பொண்ணு அண்ட் வளர்ந்துருக்கிறது வந்து மியாமில வளர்ந்துருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் நான் எதுக்காண்டி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா வந்து, ஸ்டோரிக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. இந்த ஸ்டோரியே வந்து இமிகிரண்ட்ஸ் பத்தின கதை தான். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரைட்டரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வாசிக்காதப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி அப்படின்னு நினைச்சு, ஃபைனலா வந்து ரைட்டரை பத்தி நம்ம வந்து தேடினப்பதான் பார்த்தேன்னா, இவங்க வந்து ஒரு மெக்சிகன் கியூபன் இமிகிரண்ட்ஸோட பொண்ணு. சோ அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கதையோட கண்ணோட்டமே எனக்கு மாறிடுச்சு. ஏன்னா வந்து எப்படின்னா, இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு இமிகிரண்ட்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோடது வந்து ஒரு டுயாலிட்டி இருக்கும். அதாவது வந்து சொந்த ஊரு அதோடயும் அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த வந்து இருக்கிற ஊர்ல வந்து எப்ப பார்த்தாலும் இவங்க வந்து ஒரு அவுட் சைட் பர்சன் தான். இவங்களுக்கு இது சொந்தமான இடம். சோ எத்தனை ஜெனரேஷனாவே இங்க இருந்தாலுமே நேச்சுரலி பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னா இவங்க ஒரு இமிகிரண்ட் அப்படிங்கிற இந்த இந்த விஷயத்த வந்து அந்த புக்கு ஃபுல்லாவே நம்மளால உணர முடியும். அதாவது இவங்க வந்து அந்த பர்சன் அந்த பாயிண்ட்ல இருந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கறத அப்புறமா எனக்கு அந்த ஆத்தர் பத்தி ரீட் பண்ணப்பதான் புரிஞ்சுது. இந்த புக்கு கவர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபீமேல் வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு டூடில் இருக்கும். சோ அப்ப அதை வச்சு வந்து நமக்கு ஒரு தெரியுது. அதாவது ஒரு 2-3 விமனை பத்தின ஸ்டோரி அப்படின்னு நமக்கு புக்கு கவரை பார்த்தோன்னே தெரியுது. ஸ்டோரிக்கு உள்ள வந்தேன்னா ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மரியா இசபெல் அப்படின்னு இருக்கு, அடுத்து சிசிலியான் இருக்கு, அப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு அதுக்கப்புறம் டோலரஸ் அப்படின்னு இருக்கு. அந்த டோலரஸ்ல இருந்து வந்து கார்மென், எலினா, அதுக்கப்புறம் அடுத்து ஜானட், மேடலிஸ். இது இல்லாம தனியா ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து குளோரியா அண்ட் ஆனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு புரியல அப்படின்னு பார்த்தா, இதுதான் வந்து அந்த ஜெனரேஷனோட ஃப்ளோ. இந்த 3 ஃபீமேல் வந்து அந்த டூடில்ல சொன்னேன்ல. சோ முக்கியமா ஒரு 3 பேரோடத வந்து அதாவது 3 பேரோடது வந்து ஹைலைட்டடா அதுல இருக்கு. சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 3-4 ஜெனரேஷனோடது இருக்குது. அந்த கவர்ல பாத்தீங்கன்னா 3 ஃபேசஸ் இன்டர் கனெக்டடா இருக்கும்போது நான் நினைச்சேன் ஏதோ ஒரு 3 ஃபீமேல்ஸோட ஸ்டோரி இன்டர் கனெக்ட் அப்படின்னு பார்த்தேன்னா, இது ஒரே ஃபேமிலியில உள்ள ஒரு 3 ஆக்சுவலா 1, 2, 3, 4, 5 ஜெனரேஷன் வருது கதைப்படி. பட் அதுல முக்கியமா 3 பேர் ஃபேஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ இது இல்லாம இந்த ஃப்ளோ சார்ட்ல தனியா குளோரியா நானா அப்படின்னு கொடுத்திருக்கிறது அது தனியா ஒரு 2 கேரக்டர்ஸ். பட் அவங்களுமே இவங்களோட ஸ்டோரியில வராங்க. இதுதான் அந்த ஸ்டோரியோட இது. ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நமக்கு வந்து கார்மென்ல ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஃப்ளோ சார்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் லாஸ்ட்ல இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஜானட்ட வந்து கையில வச்சுட்டு வந்து சொல்றாங்க, டெல் மீ யூ வாண்ட் டு லிவ் அப்படின்றாங்க. சோ அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சியா ஏதோ முடியாத சிச்சுவேஷன்ல அப்படி இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. பட் அந்த டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க வந்து நல்லாதான் இருந்தா அவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது இவங்க வந்து சொல்றாங்க, அவ அது ஒரு பழைய போட்டோ வந்து பார்த்துட்டு வந்து அப்போ அவ ஹாப்பியா தான் இருந்தா, ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு அவ சிரிக்கல. அவ அவ எதிர்பார்த்த மாதிரி ஒருவேளை நான் வந்து நல்லா பேசியிருந்தேன், என் மனசு விட்டு நான் நடந்தது சொல்லியிருந்தேன்னா ஒருவேளை அவ நல்லா இருந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது. இதான் ஃபர்ஸ்ட். நமக்கு வந்து தலையும் புரியாது வாழும் புரியாது. அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு
இந்த 2 பேரும் வந்து அந்த இதுல ஒரு ஃபேமிலில உள்ள 2 பேர் அப்படின்னுட்டு இருக்கு. கேப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மியாமி 2018 அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ இது மியாமில நடக்குது அப்படின்னுட்டு இது ஃபர்ஸ்ட். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா எங்க போகுதுன்னா ஸ்டோரி 1866க்கு போகுது. சோ ஓ 2018ல ஆரம்பிச்சு இது டக்குன்னு பார்த்தோன்னா 1866 போகுது. அது எங்க போகுதுன்னா மரியா ஐசபெல் அந்த ஃப்ளோ சார்ட்ல ஃபர்ஸ்ட் உள்ளவங்க. இவங்க வந்து இந்த கார்மெனோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதர், அதாவது அவங்க ஃபேமிலி ஒரு 4-5 ஜெனரேஷன் முன்னாடி உள்ளவங்க. அது எங்க போகுது அப்படின்னா கியூபாக்கு போகுது. கியூபால கெமாகுவே அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் ஆக்கியிருக்காங்க. இப்போ ஜூலை 2008ல ஆக்கியிருக்காங்க. என்ன ரீசன்காண்டி அப்படின்னா வந்து அதோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமான அமைப்புகள் இருக்கு. அப்போ உள்ளது மாதிரி இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ வந்து அதை வந்து யுனெஸ்கோ சைட் ஆக்கியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டோரி அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டோரியிலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து இதுதான். ஏன்னா வந்து அந்த கியூபா அந்த 1866ல உள்ள கியூபாவை பத்தி எதை பத்தி முக்கியமா கொடுத்திருக்காங்கன்னா கியூபன் சிகார் ஃபேக்டரிஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த புக் ரீட் பண்ணும்போது தற்செயலா ஒரு மூவில வந்து கியூபன் சிகார் அப்படின்னு பார்த்தேன். நமக்கு வந்து சில விஷயம் கனெக்ட் பண்ணுவோம்ல, அது மட்டும் இல்ல வேற இன்னொரு சேனல்ல பார்த்த ஒரு ஷோல இதே மாதிரி கியூபால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். பட் அது இதுக்காண்டின்னு பார்க்கல. அப்புறம் என்ன எனக்கு அது மூலமா என்ன தெரிஞ்சுச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலுமே நடந்த விஷயம் தான். ஏன்னா லாஸ்ட்ல ஸ்டோரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த விஷயம் தெரியும். பட் இது ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த விஷயங்கள் பார்க்கும்போது இந்த புக்ல சொன்ன விஷயங்கள் அதுவுமே வந்து நிறைய வந்து அந்த கியூபன் அந்த 19th செஞ்சுரி கியூபாவை பத்தி ரொம்ப நல்லா கொடுத்திருந்தாங்க. என்னது ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து சிகார் ஃபேக்டரியில வந்து இந்த மரியா ஐசபெல் வந்து வேலை பாக்குறாங்க. அவங்க வந்து அவங்க இருக்கிறத ஒரே ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி அவங்க தான், மத்த எல்லாமே மேல்ஸ். அப்ப வந்து அவங்க வந்து பாதி சம்பளத்துக்கு தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த 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 கியூபன் அந்த டிஸ்கிரைப் பண்ணிருக்க விதம் பாத்தீங்கன்னா சில புக்ஸ் வந்து when we read நம்மளுக்கு புரியும். அந்த இடத்துல நம்மள வந்து கொண்டு போற ஒரு ஃபீல் இருக்கும். சோ அஃப்கோர்ஸ் நமக்கு கியூபா தெரியாது, கியூபால எப்படி இருக்கும்லாம் தெரியாது. பட் அவங்க அந்த டிஸ்கிரைப் பண்ணிருக்க விதம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேக்டரினா அது க்ளோஸா இருக்கும். அந்த ஒரே ஒரு இடத்துல சின்ன இடத்துல வந்து வெளிச்சம் வரும். ஏன்னா வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த சிகாரோட லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆயிரும். அப்படி இருக்கும்போது அதுல வந்து எல்லாரும் லைனா உட்கார்ந்துருப்பாங்க டேபிள்ல. அப்படின்னும் போது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு டார்க்கான ஒரு இமேஜ் மாதிரி அது ரொம்ப அழகா அவங்களோட ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து நான் ரொம்ப பிடிச்சது எதுக்குன்னு சொன்னேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த வேலை பார்க்குற இடத்துல லெக்டர்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. லெக்டர் அப்படின்னா யாருன்னா இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வாசிக்கிறாங்க, ஓ புக்ல இருந்து வாசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டாரிக்கலா எந்த இதுலயுமே இந்த மாதிரி விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஐ மீன் அட்லீஸ்ட் இந்த 19th செஞ்சுரி நம்ம மேபி நம்மளோட ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருப்போம், அந்த புலவர்கள் இருந்தாங்க கவிதை சொன்னாங்க அப்படின்னுட்டு. இது வந்து என்ன அப்படின்னா வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு புக்கையும் வாசிக்கிறாங்க. என்னதுக்காண்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிரும், லைக் கண்டினியூஸா லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் அவங்களுக்கு வந்து காலைல ஆரம்பிச்சா நைட்டு இருட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. அண்ட் அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கியூபால இருக்க ஈவன் இந்த சிகார் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து நாலேஜ் வைஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னுட்டு நான் ஒரு ஆர்டிகல் அதுக்கப்புறம் பேக் ரீடிங் பண்ணும்போது தெரிஞ்சது. அது மாதிரி அந்த ரீட் பண்ண புக்ல வந்து இந்த கவுண்ட் ஆஃப் மான்டி கார்லோ, லெஸ் மிசரபிள்ஸ், அப்புறம் விக்டர் ஹியூகோ, அலெக்சாண்டர் டூமாஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர், இப்படி அதாவது நிறைய இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் அப்படிலாம் வாசிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ரீடிங் பத்தி குடுக்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த இந்த பொண்ணோட அவ வந்து எப்படி இமேஜின் பண்ணிப்பான்னா அந்த கதைக்குள்ள அவ இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பான். சோ நம்ம வந்து இந்த ஸ்டோரி வந்து சோ நேச்சுரலி அவளுக்கு வந்து இந்த வேல்யூட டயர்னஸ் தெரியாம இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த உள்ள சிகார்ஸ்க்கெல்லாம் புக்ல உள்ள கேரக்டர்ஸ் நேம் எல்லாம் வைப்பாங்க. அதான் வந்து ஒல்லியா கருப்பா இருக்கிறது வந்து மாண்டி கிறிஸ்டோ, ஃபேட் அண்ட் ஸ்வீட் ரோமியோ ஜூலியட் அப்படின்னுட்டு அந்த சிகாருக்கெல்லாம் அந்த நேம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பார்ட் வந்து ரொம்ப நமக்கு ரீடிங் ரிலேட்டடா இருந்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இந்த பர்சன் எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா ஷீ இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பர்சன். அதாவது அந்த காலத்துலயுமே இந்த இப்போ வந்து ஒரு கிராமப்புறம்ல அதுல வந்து வேலைக்கு போற ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி தான் இதுல காமிச்சிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா அவளுக்கு வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இல்ல. இது ஸ்டோரியே மொத்தத்துல எல்லா இதுமே வந்து ரொம்ப ஃபீமேல் ஓரியன்டா தான் இருந்துச்சு. மேல் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிஃபெரியில தான் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இவளும் அந்த மாதிரி கல்யாணமா எனக்கு வந்து
எனக்கு அதுதான் பண்ணிக்கணும், வேற வழி இல்லன்னு வர்ற அன்னைக்கு நான் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருப்பா. இவளுக்கு வந்து இவளோட அம்மா பேர் வந்து அவுரேலியா. அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களா இருப்பாங்க. இப்ப இவளுக்கு என்ன தோணும்னா, அவங்களும் வேலை பார்ப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. சோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து அம்மா வந்து கஷ்டப்படாத அளவுக்கு நான் பாத்துக்கணும். அதுக்கு நான் வேலைக்கு போணும். சோ அது அவளோட ரீசனா இருக்கும். முதல் ரீசன் அதுக்காண்டி தான் போவா. ஏன்னா அவங்க அம்மா மட்டும் கஷ்டப்படுவாங்க. ஃபாதர் டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கல. சோ அப்படி போகும்போது இவளுக்கு வந்து இந்த வேலை பிடிச்சு போயிருது. அதாவது வந்து இது வந்து அவளோட வெளி உலகம். அவ அந்த புக்ஸ்ல வந்து தன்னோட வெளி உலகத்த பாக்குறா. அவ இமேஜின் பண்ணிக்கிறா. அந்த ஸ்டோரியில வந்து பிரான்ஸ்ல நடக்கிற ஸ்டோரினா அவ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிப்பா. எல்லாத்துக்குமே அப்படிதான் குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவளுக்கு வந்து அந்த அ ஒரு அந்த ஒரு விஷயம் குடுத்திருப்பாங்க. எப்படின்னா, அந்த ஒரு அறியாமையில இருந்து அதாவது ஒரு இல்லிட்ரேட்ல இருந்து ஒரு வேர்ட்ஸ் தெரியிற டிரான்சிஷன் அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ வேலை செய்யும்போது இத கவனிக்காம அந்த வாசிக்கிறதே கவனிக்க ஆரம்பிப்பா. அதாவது அவரு அந்த வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. ஏன்னா இவளுக்கு வந்து ரீடிங், ரைட்டிங்லாம் தெரியாது. சோ அந்த லெட்டர் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, எப்படி சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டே அப்படி வேலைய கொஞ்சம் கோட்ட விடுவா. அப்புறம் இதுக்கு சூப்பர்வைசர் மாரி இருக்கவங்க வந்து, "நீ வேலைய பாரு" அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதுல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லெக்டரர் இருக்கார்ல, அந்த வாசிக்கிறவர் நெனச்சுப்பாரு, அவ வந்து நம்மள பாக்குறா. லைக் ம். நம்மள தான் ரசிச்சு பாக்குறா அப்படின்ட்டு அவரு வந்து ரொமான்டிக்கா இவ மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுட்டு, அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவளுக்கு புக்கு, ஃப்ளவரு அதெல்லாம் அவ அவ வேலை பாக்குற இடத்துல வச்சுருவா. இவ வந்து பாத்துட்டு, என்னடா இது? இவளுக்கு என்னன்னா ஆல்ரெடி பயம் இருக்கும். நம்ம மட்டும் ஒரே ஒரு பொண்ணு இருக்கோம். இது கரெக்ட்டா? ஒருவேளை இது தெரிஞ்சா நம்ம வேலைய விட்டு நிறுத்திருவாங்களா? அந்த மாரிலாம் இவ பயப்படுவா. ஏன்னா நார்மலினா வேலைக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம். ஒரு டிப்பிக்கலி வந்து ஒரு 80ஸ்ல உள்ள ஒரு கிராமத்துல உள்ள பொண்ணுன்னா மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அந்த மாரி காமிச்சிருந்தாங்க. சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்புறம் வந்து அவன் வந்து பேச ட்ரை பண்ணான். அ நீங்க அப்ப வந்து இவ வந்து போய் கேட்கிறா, "நீங்க ஏன் இந்த புக் குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "இல்ல நீங்க அத வந்து ரொம்ப ஆர்வமா கவனிச்சு கேட்டீங்க. அதனால" அப்படின்னா, அ அப்ப வந்து இவ சொல்றா, "இல்ல எனக்கு ரீட் பண்ண தெரியாது. அதனால வந்து நீங்க வாசிக்கிறது நான் அதாவது அந்த வேர்ட்ஸ் நான் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். உங்க வார்த்தை மூலமா நான் அந்த வேர்ட்ஸ நான் பார்க்கிறேன்." அப்படின்னோனே, அவனுக்கு கொஞ்சம் புஸ்ஸுன்னு ஆயிரும். என்னடா இது நம்மள எப்படி ரசிச்சு பார்க்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா, இவன் என்னடா பட் அவனுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு வேணா நான் இந்த புக்க வாசிச்சு காமிக்கவா?" அப்படிம்பா. அப்படி இருந்தும் பயப்புல விடாது. அப்படின்னோனே இவன் வந்து ஃபர்ஸ்ட்டு "இல்ல வேண்டாம். எனக்கு வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. அதுக்கப்புறம் இவளுக்கு பயமா இருக்கும். இவன் வந்து அவன்ட்ட சொல்லிக் குடுத்துருவானோ! அதாவது அந்த ஒன்லி ஒன் ஃபீமேல் இன் அ சரவுண்டிங் ஆஃப் மேல் மத்தவங்களோட பார்வை மேல எப்படி இருக்கு? அப்படிங்கிறதுமே நல்லா காட்டியிருப்பாங்க. ஆனா அதுவே சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து பாதி சம்பளம் தான் குடுப்பாங்க. அதே மாரி கேட்டா உன் மணில இருந்து தான் லெட்டர் குடுக்கணும். அப்படி இப்படின்லாம் நெறைய பாலிடிக்ஸ் தான் நடக்கும். அத ஒரு ஃபீமேல்னா, பட் அதையும் தாண்டி இவ வந்து நான் வந்து வேலை தான் பண்ணுவேன். நான் இப்படிதான் இருப்பேன். இத வந்து யாரும் மாத்த முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கிராஜுவலா இப்படி நாள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க அம்மா வந்து ஒரு நாள் இறந்துருவாங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல அப்ப வந்து யோசிப்பா. அது வந்து ஒரு எமோஷனல் இதாவே இருக்காது. இந்த வந்து சரி இப்ப எனக்கு சப்போர்ட்க்கு யாரும் இல்ல. சரி நான் இப்ப அவன வந்து என் லைஃப்ல வச்சுக்கிறேன். அப்படிங்கிற மாரி ஒரு ரொம்ப எமோஷனலா வந்து நான் வந்து இவன் எனக்கு வேணாம் அப்படின்லாம் நெனச்சுலாம் இல்ல. நான் அவ வந்து ஸ்டோரியிலே முதல்ல சொல்லியிருப்பா. எனக்கு வந்து இதுதான் நான் பண்ணிக்கணும். வேற வழியே இல்லன்னு இருக்க அன்னைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னு தான் இவ வந்து சொல்லியிருப்பா. சோ இவ வந்து அந்த டைம்ல தான் கரெக்ட்டா என்ன ஆகும்னா ஒரு ரெபெல்லியன் வரும். கியூபன் வந்து ஸ்பெயினால ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ரெபெல்லியன் வரும். அ சோ ஒரு அ ஒரு ஆர்மில மிலிட்டரில இருந்து உள்ள வந்து நெறைய கொஞ்சம் ஷூட்டிங்லாம் நடந்திருக்கும். நெறைய பேர் செத்துலாம் இருப்பாங்க. அப்ப இவ ரொம்ப பயந்துருவா. ஏன்னா இவ தனியா தானே இருக்கா. சோ இவனுக்கும் அது தெரியும். இவ தனியா இருக்கா அப்டின்னோனே, அவன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா அவன் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இவ சொல்லுவா. நீங்க வந்து அப்போ ஒரு நாள் கேட்பான். "நீங்க எனக்கு புக் இப்ப வாசிச்சு தருவீங்களா? அந்த லஞ்ச் பிரேக்ல" அப்டின்னோனே அவருக்கு புரிஞ்சிரும். ஓகே இவளுக்கு ஓகே அப்டின்னுட்டு. அது வந்து அழகா காமிப்பாங்க. லைக் வந்து அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ நாள் வந்து அத்தன பேருக்கு மத்தியில வாசிக்கும்போது, இது நம்மளுக்காக தனியா வாசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் ஃபேமிலிலயும் ஓகேன்னு சொல்லிருவாங்க. கல்யாணம்லாம் பண்ணிப்பாங்க. அ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து, அவன் வந்து குடுத்திருக்க புக் பேரு வந்து சிசிலியா வேல்டஸ் அப்படின்னு ஒரு புக் குடுத்திருப்பாங்க. இது வந்து நெறைய வந்து என்னன்னா, நெறைய ஸ்பானிஷ்ல தான் இருக்கும். ஸ்டோரில நெறைய வேர்ட்ஸுமே ஸ்பானிஷ்ல இருக்கும். இது ஸ்பானிஷ் புக் ஆர் சம்திங். சோ, இந்த சிசிலியா வேல்டஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்டின்னா, அந்த ஸ்டோரில நமக்கு அப்ப தெரியாது. எதனால இந்த ஒரு புக் குடுக்குறாங்க அப்டின்னா. நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்ட பார்த்தோம்னா, இவங்களோட பொண்ணு பேர் வந்து சிசிலியாவா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த அந்த புக்கு, அந்த ரீடிங் அது ரிலேட்டடா ஒரு பாண்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாரி இருக்கும். சோ இது இப்டி போயிட்டே இருக்கும்போது வந்து, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு
பிரச்சனை வரும்போது முதல்ல வந்து சோசியல் மீடியாவை பிளாக் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிபெலியன் வந்து ஜாஸ்தி ஆக ஆக என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து நியூஸ் பேப்பரை கட் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு வர்ற நியூஸ் பேப்பரை கட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க ஒர்க் பண்ற ஃபேக்டரிஸ்லயுமே இந்த மாதிரி நீங்க வாசிக்க கூடாது, நியூஸ் வாசிக்க கூடாது. நியூஸ் வாசிச்சாதானே இவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வாசிக்கலாம் தெரியாது. சோ அப்படி வந்து அதை கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ரைட்டர் வந்து விக்டர் ஹியூகோவோட ஒரு லெட்டர் வந்து ஒண்ணு பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து எப்படின்னா, அதுல ஒரு வேர்ட் இருக்கும். ஹூ ஆர் வி, வி கேன், வி ஆர் ஃபோர்ஸ் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். சோ இது வந்து அவளுக்கு பெரிய இம்பாக்டா இருக்கும். அவ வந்து கேட்பா, அந்த லெட்டர் வந்து எனக்கு நீ வாசிச்சு காமி அப்படின்னுட்டு. இந்த டைம் பீரியட்ல என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ரீடிங் ரைட்டிங் எல்லாமே கத்துப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்காகவே வாசிக்க தெரியும், அவளாவே எழுதுற மாதிரி எல்லாம் தெரியும். அப்புறம் இவனும் வந்து அந்த ரெபிலியன்ல சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு இவன் வந்து புக் எல்லாம் வாசிக்க கூடாதுன்னு இவங்களோட அந்த ஃபேக்டரி ஓனர் வந்து தடை சொன்னப்போ வந்து இவன் கோச்சிட்டு போயிருவான். இவன் கூட நிறைய பேர் போயிருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவளுமே போயிருவான். போயிட்டு இவனும் அந்த ரெபிலியன்ல எல்லாம் கலந்துப்பான். அப்போ நிறைய பாயிண்ட்ல வந்து இவளுக்கு எப்பெல்லாம் வந்து மைண்ட் டவுன் ஆகுமோ அப்படின்னா, என்ன டைம்ல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா வந்து ஒரு போர் அப்படிங்கறதுல வந்து என்னதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பொண்ணுன்னா அவளோட லைஃப்க்கு ஆபத்து வரலாம், அவளோட மானத்துக்கு கற்புக்கு ஆபத்து வரலாம். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பயந்து பயந்தே தான் இருப்பா. பட் இவன் சொல்லுவான், இல்ல நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா பாசிட்டிவா போவான். இவ பிரெக்னெண்டா இருப்பா. ஃபர்ஸ்ட் ஆனா சொல்ல மாட்டான். அப்ப அந்த டைம்ல வேலை எல்லாம் பாத்துட்டு இருப்பா. அந்த இது வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா, இவன் வந்து எமோஷனலா எந்த பாயிண்ட்லயுமே இவன் கூட கனெக்டட் கிடையாது. இவன் மூலமா எனக்கு ஒரு ஒரு பர்சன் எனக்கு லைஃப்ல வேணும். எனக்கு இவன் மூலமா நான் ரீட் பண்றேன், ரைட் பண்றேன், என்ன நான் மேம்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். அந்த சைல்டு மேல ஒரு பாண்ட் இருக்க மாதிரி எல்லாம் காமிக்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு நாள் இவன் போயிட்டு வந்திருக்க மாட்டான். தூரமா ஒரு கன் ஷாட் கேட்கும். கரெக்டா அப்பதான் இவளுக்கும் குழந்தை பிறக்கும். அப்ப இவனோட சிஸ்டர் வந்து ஐயோ அவன அண்ணனை காணோம் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. பட் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கன்ஷாட்ல அவன் செத்துட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். கரெக்டா அப்பதான் அந்த குழந்தை பிறக்கும். அதோட இந்த பார்ட் வந்து முடிஞ்சிரும். சோ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஜானட்டுக்கு வராங்க. ஜானட்னா யாருன்னா, அந்த கடைசியில அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த பொண்ணு, அந்த என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்கல்ல, அப்படி வந்திருக்கும் போது இந்த ஜானட்ல யாருன்னா அந்த மரியா இசபெல்லோட வந்து இவங்களோட மூதாதையர். இவங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து மியாமில இருக்காங்க. அதாவது கியூபால இருந்து இங்க வந்துட்டாங்க. சோ பட் அந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க என்னென்னலாம் டீடைல்ஸ் கொடுக்கல. பட் இப்போதைக்கு இவங்க இங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்புறம் வந்து அந்த இதுக்கப்புறம் இந்த ஜானட்டுக்கு என்னன்னா, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இது 27 இயர்ஸ் ஓல்ட் ஜானட். கதை முடியும் போது 29 சம்திங் அந்த இயர்ஸ்ல உள்ள ஜானட் இருக்கா. சோ அப்ப வந்து அவ ப்ரோக் ஆஃப் பண்றா அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. என்ன ரீசன் அப்படின்னா வந்து அவன் வந்து அவளை அபியூஸ் பண்றான் பிசிக்கலி. அதாவது எதுக்கோ அடிச்சிடறான். சோ இவன் வந்து ப்ரோக் ஆஃப் பண்ணிடுறான். அவனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பட் இவ அது பிரேக் அப் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தனா, அவங்க அம்மாவும் அந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ், அதாவது அவங்க அப்பாட்ட இருந்து பிசிக்கல் அபியூஸ் நிறைய அனுபவிக்கிறாங்க. இவன் நிறைய தடவை சொல்றான், நீங்க பிரிஞ்சு வந்துருங்க, நீங்க ஏன் இன்னும் அவன்கிட்டயே இருக்கீங்க அப்படின்றா. பட் அவங்க அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவங்க வந்து இமிகிரண்டா வந்தப்போ இவருதான் வந்து மேரேஜ் பண்ணா அவங்க இங்க இதாயிக்கலாம்ல. சோ அவங்க நிறைய அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கல. பட் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த காலகட்டத்துல இவருதான் வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து இங்க வந்து அவங்க தங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். சோ அதனால வந்து இவங்க வந்து அவரை விட்டுட்டு வரமாட்டாங்க. பட் இவளுக்கு வந்து பிடிக்காது. அவங்க கூட எதையுமே ஷேர் பண்ண மாட்டா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தனா, அவங்க அப்பா வந்து இவளை வந்து பிசிக்கல் அபியூஸ் பண்ணிருப்பாங்க, செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருப்பாங்க. அது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்காது. சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்காது. சோ அந்த ரீசனால அவ சொல்லிருக்க மாட்டா. இதுக்கு இடையில என்னன்னா, இவ வந்து ட்ரக் அடிக்ட் ஆயிடுவா. லைக் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி இந்த பிரச்சனை, அதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி இதுல இருந்து வெளியே போற மாதிரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கும் போது, இன்னொன்னு இதை வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணு என்ன தோணுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்ஜி பாலாஜியோட ஒரு பாட்காஸ்ட்ல வந்து ட்ரக்ஸ பத்தி நான் ஏன் பேசல அப்படின்னா, சோ இப்படி எல்லாம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நான் பேசல. பட் இது இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிருக்கும் போது, ஓ அப்படியா அப்படின்னு தோணும். இத வந்து பாத்தீங்கன்னா, அந்த ட்ரக் எப்படி கிடைக்கும், அது எத்தனை டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதை ரீட் பண்ணா இதை பத்தி தெரியாதவங்களுக்குமே இது தெரிஞ்சா இது எந்த விதத்துல ஹெல்தியா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல.
பட் ஒரு விஷயம் தோணுச்சு. சோ இது இப்போ நார்மலா நடமாடுது. சோ இப்படிதான் உலகம் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த பொண்ணு வந்து பயங்கர ட்ரக் அடிக்ட்டா இருக்கும். அப்புறம் வந்து டி அடிக்ஷன் சென்டர் போகும். அங்கதான் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணியிருப்பா. அந்த மாரிலாம் கொஞ்சம் ஸ்டோரி வரும். சோ கொஞ்ச நாள் வந்து அவ யூஸ் பண்ணாமலாம் இருந்திருப்பா. இந்த டைம்ல வந்து என்னன்னா, ஆ அவங்க பக்கத்து வீட்ல வந்து ஒரு சின்ன குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும். அதுதான் அந்த அனா. அந்த தனியா இன்னொரு 2 கேரக்டர்ஸ் சொன்னேன் தெரியுமா? அதுல உள்ள அந்த சின்ன குழந்தை அங்க விளையாண்டுட்டு இருக்கும். அப்ப இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் வந்து அவள வந்து அவங்க அம்மா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த குழந்தை வேற எங்கேயோ இருக்கும். பட் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா, அவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸா இருப்பாங்க. சோ அவங்களும் கிட்டத்தட்ட இவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இமிகிரண்ட். அத மாரி அந்த லேடி. அந்த லேடி பேர் வந்து குளோரியா. சோ அந்த குளோரியாவ வந்து போலீஸ் பிடிச்சுட்டு போயிருவாங்க. இமிகிரண்ட் ஆபீஸ்ல பிடிச்சுட்டு போயிருவாங்க. அந்த குழந்தை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அவ வந்து இங்க கூப்பிட்டு வச்சுப்பா. கூப்பிட்டு வச்சுட்டு இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இவளே வந்து ஆல்ரெடி இப்பதான் கொஞ்சம் அவங்க அம்மாக்கு சொல்லுவா. அவங்க அம்மா வந்து நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி இப்படின்னோன இப்ப இவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா அவங்க அம்மா வந்து கால் பண்ணி சொல்லிருவாங்க. இமிகிரண்ட் ஆபீஸ்ல சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப அவளுக்கு வந்து இவங்க அம்மா மேல ரொம்ப கோவம் வரும். எப்படின்னா, நீயே ஒரு இமிகிரண்ட். உனக்கு தெரியும் நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டன்னு. இன்னொரு குழந்தைய வந்து ஒரு குழந்தைய வந்து நீ வந்து உனக்கு ஏன் இந்த இறக்கம்லாம் இல்ல அப்படின்னு இவ சண்டை போடுவா. பட் அப்ப அவன் சொல்லுவான், இப்ப வந்து ஏற்கனவே அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்கணும். அந்த மாதிரி சம்திங் இருக்கும். இந்த மியாமில அந்த மாதிரி நடக்கும்னா. சோ நீ இந்த மாதிரி மறுபடியும் உனக்கு நீ ஏதாவது இல்லீகல் இமிகிரண்ட்ட வச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சண்டை எல்லாம் இருக்கும். சோ அடுத்து வந்து குளோரியாவ காமிப்பாங்க. குளோரியான்னா அந்த சின்ன குழந்தையோட அம்மா. இவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல் சால்வடார்ல வந்து அவங்களோட நேட்டிவ். இவன் வந்து இந்த மியாமில வந்து இருந்திருப்பா. அவள வந்து அந்த டிடென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது இந்த மாரி இல்லீகலா வந்திருக்கவங்கள வந்து வச்சுட்டு எய்தர் திருப்பி அவங்க கண்ட்ரிக்கு அனுப்புவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இல்ல இப்போ அவங்க கிரைம்ஸ், அஃபென்ஸ் எதுவும் இருந்தாங்கன்னா, அவங்க போலீஸ்ல இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்கும்போது, இதுல வந்து என்ன காமிச்சிருந்தாங்கன்னா, இந்த மாரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் என்ன மாரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபீமேல்னா சோ அங்க போலீஸ்ல இருந்து வருவாங்க அப்படின்னா, நம்ம இந்த கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கான மூவிஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா இருக்கும்ல. சோ அவங்கள பிசிக்கலி யூஸ் பண்ணி, உன்ன வந்து இங்கருந்து நீ வெளிய போணும். அ அப்படின்னா வந்து நீ வந்து எனக்கு வந்து நீ இந்த மாரி சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிற மாரிலாம் நெறைய இருக்கும். அந்த குழந்தைங்கலாம் இருப்பாங்க. அப்ப இவளுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல நெறைய லேடீஸ் எல்லாம் மீட் பண்ணுவா. இவளுக்கு வந்து என்ன பயப்படுவா, அவ குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஏன்னா கால் பண்ணா எதுவுமே அலோ பண்ண மாட்டாங்க. சோ அவளுக்கு பயமா இருக்கும். ஐயோ! இந்த மாரி இடத்துல என் குழந்தை இங்க இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏதாவது ஆச்சு, அந்த குழந்தைக்கு ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுவா. அப்ப கூட இருக்கவங்களுக்கும் வந்து பயங்கர என்ன சொல்றதுன்னா, அது வந்து பயங்கர ஒரு எமோஷனலா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு அம்மாவோட தவிப்பு, அந்த நெறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்களோட ஃபியூச்சர் என்னன்னு அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன இருக்கும் அப்டின்னா, அவங்க கண்ட்ரில ஏதோ ஒரு பிரச்சனை. இவங்க கண்ட்ரில அப்படிதான். அவங்க ஒரு சிவில் வார் இருக்கும் 1992ல. அப்பதான் அங்க இருந்து தப்பிச்சு தான் இவ இங்க மியாமிக்கு வந்திருப்பா. ஸோ இந்த எல்லா இமிகிரண்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு ரீசன் வச்சிருப்பாங்க. என்ன ரீசன்காண்டி அவங்க இல்லீகலா வராங்க. ஏன்னா வெளிப்படையா பார்த்தீங்கன்னா, இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ங்கிறது ஒரு தப்பான விஷயம். பட் வந்து அவங்களுக்கு என்ன அப்டின்னா, அ அவங்களுக்குள்ள சைட்ல உள்ள ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? என்ன காரணம்? அதாவது நம்மளே வந்து நம்ம நெறைய அடிபட்டுட்டோம். அவளும் வந்து அந்த குளோரியா வந்து இந்த அ ஆனா வந்து எப்படி பிரெக்னன்ட் ஆயிருப்பா அப்டின்னா, அந்த சிவில் வார்ல வந்து ஒருத்தன் வந்து அவகிட்ட தப்பா நடந்து அந்த குழந்தை அவ கன்சீவ் ஆயிருப்பா. அப்போ அவளுக்கு தோணும், இது வந்து நாளைக்கு என் குழந்தைக்கு இந்த நிலைமை வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு பயந்து தான் அவ இங்கேயே தப்பிச்சு வந்திருப்பா. சோ இப்போ அந்த டைம்ல பயங்கர செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனா தோணும். நான் வந்து என் குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் குடுக்கணும்னு தான் வந்தேன். இங்க வந்து அவ ஃபியூச்சர் கேள்விக்குறி ஆயிறக்கூடாது. அப்படின்லாம் ரொம்ப பயப்படுவா. அப்புறம் வந்து அ அ நெறைய லாயர்லாம் வச்சு ட்ரை பண்ணி, அவங்க இவ மேல எந்த தப்புலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவள கொண்டு விட வேண்டிய இடத்துல அது வந்து நெறைய விஷயம் நம்மளுக்கு புரியும். அந்த யுஎஸ்லன்னா நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எல்லாம் கரெக்ட்டா பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பலாம் இருக்காது. லா படி இவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, எங்கேயோ கொண்டு ஒரு இடத்துல தான் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவ அங்க இருந்து தப்பிச்சு போயிருவா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டோரில என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 2018ல வரும். அப்புறம் 1766 போவோம். அப்புறம் 2014, 2000 ஒரு மாரி ஜம்பிள்டா இருந்துச்சு. அது வந்து பெரிய டிராபேக். இப்போ இந்த ஸ்டோரியே வந்து இப்போ ஒருத்தவங்க ஸ்டோரினா மேபி ஒரு டைம் லைன் படி இப்படிதான் போகுது. அப்படி ஃப்ளோவே இல்ல. சோ இப்ப ஜானட்டா அப்புறம் குளோரியா. அடுத்து மறுபடியும் ஜானட் வரும். அது பார்த்தா 2002க்கு போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2016க்கு வரும். இது ஒரு மாரி ஸ்டோரியே ஒரு மாரி ஜம்பிள்டா இருந்துச்சு. சோ இல்ல அதுக்கப்புறம் த்ரில்லரா ஃபர்தர் இருந்தா அப்படி
சாரி. இல்ல த்ரில்லர்னா அப்படி பண்ணலாம். ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ்க்காக இப்படி ஜம்பிள் பண்ணலாம். இத பார்த்து இப்படி புரியல. இதுக்கே அப்படி பண்ணாங்கன்னு புரியல. இது வந்து ஆக்சுவலா இந்த புக்கோட பெரிய நெகட்டிவ் வந்து இந்த நரேட்டிவ் தான். நான் லீனியர் நரேட்டிவ் தான். ஏன்னா வந்து திடீர்னு ஜானெட் வரும், திடீர்னு குளோரியா வரும். என்ன டைம் பீரியட்ல இருக்கும். இந்த ஜானெட் வந்து முக்கியமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா கதை முடிக்கும்போது நமக்கு ஜானெட்டோட கதையே நமக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து அவ அவ எதனால ட்ரக் அடிக்ட் ஆனா, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவளோட அம்மாவோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கடைசியா நான் சொல்றேனே, எனக்கு அந்த ஜானட் கேரக்டரோட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப 2002க்கு மறுபடியும் போனான்னா, அவ வந்து எப்படி ட்ரக் அடிக்ட் இந்த இந்த போர்ஷன் தான் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதாவது அந்த ஒரு ட்ரக் அந்த நீடில வச்சு எப்படி யூஸ் பண்ணோங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க. டேய் இதெல்லாம் கேட்டு யாராவது வாசிச்சாங்க. சோ இத வாசிச்சு யாராவது தப்பா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணா, அது அது தப்பு இல்ல ஆக்சுவலா. ஒரு புக் வந்து நல்ல விஷயத்த தானே சொல்லிக் குடுக்கணும். அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அம் அடுத்து மறுபடியும் வந்து இல்ல அதுக்கப்புறம் உண்மதான். இல்ல அது உண்மதான். ஒரு பழைய படம் எதிர்நீச்சல்னு ஒரு நாகேஷ் படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல மாடிப்படியில பாத்து இருப்பான்ல. அதுதான் அந்த நேம் தான் வந்து சிவகார்த்திகேயன் வச்சிருப்பாங்க. என்னன்னா, அதுல வந்து ஒரு திருடன் வந்து அந்த வீட்ல இருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே திருடுவான். இந்த ம். திருடுற ஷாட் விதவிதமா அதாவது நெறைய டெக்னிக் யூஸ் பண்ணுவான். பூட்டு தொறக்கிறது அது இதுன்னு. அப்போ வந்து ம். சென்சார் போட்டு என்ன திருட சொல்லிக் குடுக்குறீங்களான்னு சொல்லி கட் பண்ணிருவாங்க. ம். ஜனங்க இத பார்த்து திருட கத்துக்கிட்டாங்கன்னா என்னது? திருட்டுக்கே அப்டின்னா, ட்ரக்ஸுக்கு வந்து ம். எவ்வளவு ட்ரிக்ஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. ம். எனக்கு வந்து அதான் நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த ட்ரக்ஸ் எல்லாம். அப்ப அவரு சொன்னாரு, நம்மலாம் தான் அதெல்லாம் தெரியாம வளர்ந்துருப்போம். இப்ப அடுத்த ஜெனரேஷன்க்குலாம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அதுவும் சென்னைலலாம் ரொம்ப மோசம். ரொம்ப ட்ரக் பெட்லிங்லாம் நெறைய இருக்கு. கிடைக்குது. எல்லா இடத்துலயுமே அ. கிடைக்குது. ம். காலேஜ்ன்னு ஒண்ணு ம். இருந்தா, ஆ பவுடர் வந்துருது. ஸ்கூல் லெவல்ல வந்து அதுக்கு பேரு ஆ மிட்டாய் மாரி. அதுவுமே வந்து விக்கக்கூடாது தான். ஆனா ஸ்கூலுக்கு ம். எதிராவும் விக்கிறாங்க. போலீஸ்லாம் எவ்வளவோ ட்ரை ம். பண்றாங்க. ஒண்ணும் வாய்ப்பு இல்ல. அது நடந்துட்டு தான் ம். இருக்கு. ம். நேத்து கூட இந்த சொர்க்கவாசல் பார்த்தோம். அதுலயும் அப்படிதான். ரொம்ப சர்வ சாதாரணமா அந்த ட்ரக் இழுக்கிறதெல்லாம் நான் நினைப்பேன், இதெல்லாம் தெரியாதவங்க கூட சரி இத நம்ம செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ற மாரி அப்படிலாம் தோணுச்சுன்னா, எனக்கு இந்த புக்ல டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா அந்த ஜானட் கேரக்டர் வந்து என்ன நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி ஓகே உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஷி இஸ் ஃபேசிங் சம் அபியூஸ் அப்டின்னா, அதுக்கு சொல்யூஷன் இதுதானா? அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தோணும். அதாவது அந்த கேரக்டர் மேல எனக்கெல்லாம் இரக்கம்லாம் வரல. வந்து ஓகே உனக்கு பிரச்சனை இருக்கு அப்டின்னா, நீ கன்ஸ்ட்ரக்டிவா நீ வந்து உன்ன மாத்திக்கணும். அத விட்டுட்டு ட்ரக் ஆனா ஆக்சுவலா அவ மறுபடியும் ட்ரை பண்ணுவா, திரும்பி மறுபடியும் அபியூஸ்க்கு போவா, அந்த மாரிலாம் இருக்கும். அந்த கேரக்டர் மேல எனக்கு இரக்கமே வரல. அதுக்கு மறுபடியும் அந்த கார்மென் கேரக்டர் வந்து எப்டின்னா, அதாவது இந்த ஜானட்டோட அம்மா கேரக்டர் அப்டின்னா, அவ வந்து அவங்க அம்மாட்ட பேசவே மாட்டா. சோ அங்க கியூபால இருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட பேசவே இல்ல. யாருக்குமே என்ன ரீசன்னு தெரியாது. அவங்க அம்மாவுக்குமே தெரியாது, இவ எதுக்காண்டி பேசல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ அந்த ஜானட் என்ன நினைப்பா அப்படின்னா, அ அவங்க அம்மா அப்போ வந்து அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சா, மேபி நம்ம கியூபாக்கு போய் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாட்டி கிட்ட பேசுனா, ஒருவேளை இவங்களுக்கு சரி பண்ணா இவங்க நார்மல் ஆயிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவ என்ன பண்ணுவா, அங்க இருக்க அவளோட கசின் அதாவது அவங்க அம்மாவோட தங்கச்சியோட பொண்ணுகிட்ட இவ ஃபர்ஸ்ட்ல இருந்தே டச்ல இருப்பா. அந்த மாரி நான் வரேன், நான் வந்து அவங்க பார்க்கணும், பாட்டிய பார்க்கணும் எனக்கு அப்படிங்கிற மட்டும் இவ சொல்லியிருப்பா. சோ இதுல வந்து அந்த மேடலிஸ் கேரக்டர் எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு லிட்டரலி ஒரு போர்க்காலத்துல இல்ல ஒரு பிரச்சனை இருக்க கண்டிஷன்ல வந்து அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? அப்படின்னா எனக்கெல்லாம் ரொம்ப பாவமா இருந்துச்சு அந்த கேரக்டர்லாம். எப்படின்னா, அதாவது அந்த அந்த கேரக்டர் பாவமாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவ வந்து எப்படின்னா, காசு காட்டி என்னவும் பண்ணலாம். நெறைய பேர ஏமாத்துவா. அவ பிசிக்கலி வந்து அவ உடம்ப சோல்வ் பண்ணி அதுல பணம் அவளுக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்கும். ஏன்னா பட் வந்து மணி பற்றாக்குறை. போதும் எனக்கு மணி இல்ல. அவ வந்து ப்ராப்பரா வெளிய போணும்னா அதுக்கான வசதிகள் இல்ல. அப்படிங்கும்போது, அந்த ஒரு போர் நடந்த அடுத்த ஜெனரேஷன் வந்து அங்க இருக்கிறவங்க என்ன மாரி பாதிக்கிறாங்க. சோ இவ அ ஜானட்லாம் வந்து இங்க வந்துட்டா. சோ அவ பொறந்ததே வந்து இங்க வேற கண்ட்ரில தான் பொறக்குறா. அப்படின்னும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப அவளோட லைஃப் லிட்டரலி அவ எந்த கஷ்டமும் அனுபவிக்கல. அதனால வந்து அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதுக்கு சொல்யூஷன் என்ன? சரி நான் ட்ரக் எடுத்துக்கிறேன். அப்படிங்கிற மைண்ட் செட்ல போயிரலாம். பட் இந்த மேடலிஸ்ட்லாம் வந்து எப்படின்னா, அவ வாழ்க்கையே வந்து சர்வைவலே வந்து அவளுக்கு கஷ்டம். சோ நான் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்மார்ட்டா இருக்கணும். அவ வந்து நெறைய படிச்சுட்டு வந்து இந்த டூரிஸ்ட் எல்லாம் ஏமாத்தி காசெல்லாம்
புடுங்குவா. ஏமாத்தினா அவங்கள ஏமாத்தி எப்படி காசு வாங்கணும் அப்படின்ட்டு. அதாவது அது வந்து நம்ம வந்து அவங்க வந்து ஸ்கில்டு அப்படின்னு சொல்றதா, அதாவது கன்னிங்கா இருக்காங்கன்னு சொல்றதா, இல்ல அவங்க நிலைமைக்கு ஒரு சோ அந்த 2 கேரக்டர் நம்ம பார்க்கும்போது மேடலிஸ் கொஞ்சம் கேரக்டர் கொஞ்சம் டைம் தான் வரும். அந்த கேரக்டர் மேல வர இது கூட நமக்கு ஜானட் கிட்ட வராது. ஏன்னா வந்து நீ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வளர்ந்துட்ட. இது வந்து அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, இந்த பெருமாள் முருகன் புக்ல வர்றது அந்த பஞ்ச காலத்துல வந்து அதிசயத்துக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு இதுல. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து உன்னோட இந்த போர்ஷன் அந்த இதுல எதுவுமே இவளுக்கு தேவையில்லை. இவளுக்கு வந்து நான் சர்வைவலுக்கு நான் அடுத்து எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சா நான் வந்து அதை என்ன பண்ணுவேன், எனக்கு நான் ஒரு நல்ல துணி வாங்கிப்பேன், எனக்கு நல்ல நான் சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கும். அதாவது இது பல ஜெனரேஷன் கழிச்சுதான். அப்படி இருந்தாலும் அந்த கண்ட்ரி வந்து பினான்சியலா இன்னும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இவன் வந்து 2015ல அவங்க கிராண்ட் மாவை பார்க்க போவான். இவன் வந்து இவ்வளவு பிளான் பண்ணி எல்லாம் போனது அவங்க அம்மா தான் பைசா எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா வந்து அவளுக்கு கையில காசு நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்தானே இவன் ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப அங்க போகும்போது இவ கேட்கணும்னு நினைப்பான். லைக் வந்து எதனால நீங்க பேசல அப்படின்னா அவங்க பாட்டிக்குமே தெரியாது. எதனால அவங்க பேசல அப்படின்னே தெரியாது. சோ சொல்லுவான், அவங்க நினைச்சுப்பாங்க இங்க வந்து ஒரு சூழ்நிலை அப்ப சரியில்லை, சில பேர் தான் தப்பு பிழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போது அந்த 17th செஞ்சுரியில நடந்த சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல பணக்காரங்க என்ன பண்ணிருப்பாங்களான்னா இந்த செவுரு அதுக்குள்ள எல்லாம் வந்து காசு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வச்சு அதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி கட்டிட்டு வேற கண்ட்ரிக்கு போயிருவாங்களாம். அதாவது என்னைக்காவது திரும்பி வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. சோ அப்படி அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெஸ் மிசரபிள்ஸ் புக் அதுல இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல அந்த 17th செஞ்சுரியில பார்த்தோம் இல்லையா, அந்த புக் வந்து இந்த மாதிரி செவுத்துல இருக்கும். சோ இவளுக்குமே கையில காசு நிறைய இல்லைன்னு இவ என்ன நினைப்பா, இதை திருடிட்டு போய் நம்ம வித்துறணும். ஏன்னா அந்த 1766ல உள்ளதுன்னா இப்போ ரேட் ஜாஸ்தியா இருக்கும், நம்ம அதை வச்சு கொஞ்சம் காசு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. பட் அவங்க பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க அந்த புக்கு காணோங்கிறது. அவங்க பார்த்து ரொம்ப வயசான கேரக்டர் மாதிரி ரொம்ப ஒரு இதா வந்து காமிச்சுப்பாங்க. பட் அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா வேற ஒரு இமிகிரண்ட் ஆப்பிரிக்கன் ஒருத்தர் இருப்பாரு, அவன் தான் திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே இவ என்ன பண்ணுவா, பயந்து கொண்டு போய் அடுத்த நாள் அங்கேயே வச்சிருவா, அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மேடலிஸ்ட் சொல்லுவா, நான் வந்து உன்னை நம்பி நான் உன் கூட அங்க வந்து என் வாழ்க்கைய நல்லா வாழலாம்னு பார்த்தா நீயே இங்க திருடதான் வந்திருக்க அப்படின்னு. அது ரொம்ப அசிங்கமா இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேம் ஆயிரும். ஐயோ என்னடா இவள் நம்ம இப்படி நினைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருவா. இப்பதான் வந்து அந்த பாட்டியோட கதை வரும். பாட்டி யாருன்னா இந்த டோலரஸ். இந்த இப்போ கியூபால அவங்க பாட்டியை பார்க்க வந்தால அவங்களோட கதை வரும்போது இதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா அவங்க வந்து கியூபன் ரெவல்யூஷன்ட்டு 26th ஜூலை 1953ல இருந்து 1st ஜனவரி 1959 வரைக்கும் நடந்துச்சு. சோ இந்த டைம் பீரியட்ல தான் வந்து இவங்களோட ஸ்டோரியை காமிப்பாங்க. இவங்களுக்குமே அப்படிதான். எப்படி இருக்கும்னா ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா தண்ணி எல்லாம் சரக்கு எல்லாம் அடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து போட்டு இவங்களை அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ் நிறைய இருக்கும். மெரேஷியல் வயலன்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். இந்த ரெவல்யூஷன்ல வந்து பேட்டிஸ்டான்னு ஒருத்தவங்களை ஓவர் த்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபெடல் கேஸ்ட்ரோ வந்தாராமா. சோ அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான். சோ அந்த ரிலேட்டடா பிடல் கேஸ்ட்ரோ சேகுவாரா அந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சது இல்லையாமே? நான் படிச்சது இந்த இதுல. சோ நம்ம அந்த இது கொடுத்திருந்தோம்னா அந்த ரெவல்யூஷன் நடந்திருந்த அந்த டீடைல் எல்லாம் நானும் பார்த்ததுனால சொன்னேன். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் காமெடியா தான் எனக்கு தோணுச்சு. என்ன ஆகும் அப்படின்னா இந்த அடிச்சுட்டே இருப்பாரு. ரெவல்யூஷன் நடந்து இவங்க ஓவர் த்ரோ பண்ணி இவங்க வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்ப இவங்க யோசிப்பா, என் வாழ்க்கை இவங்க வந்து வெளியே போயிருவான். அப்பப்போ வந்து இந்த போராட்டம்னு சொல்லி போயிருவான். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிவிங் குரூப், துணி தைக்கிற ஒரு குரூப்ல சேர்ந்து அவங்க மூலமா கத்துப்பா, டைப் ரைட்டிங் கத்துப்பாங்க. இவங்க வந்து டைப் ரைட்டிங் கத்துட்டு சோ அவங்க வேற ஒரு இடத்துல ஜாபுக்காண்டி அப்ளை பண்ணணும்ட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க குடுக்குற காசு அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்த காசு எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள அங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இவன் தண்ணிய போட்டுட்டு வந்து கண்டுபிடிச்சு பயங்கரமா அடிச்சிருவான். அப்புறம் வந்து இவன் வந்து யோசிப்பாங்க. யோசிக்கிறது வந்து நம்ம சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அந்த பாட்டி அந்த கதையில இருக்கும். அதே டெம்ப்ளேட் தான். பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்கோம். இவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க. நம்மளும் யோசிப்பா, ஐயோ என்ன பண்ண. சோ நான் என்ன நினைச்சேன், இந்த ஜெனரேஷன்ல இவங்க வந்துட்டு ஏதோ தப்பிச்சுதான் திருப்பி இங்க வந்துட்டாங்க போல, மாட்டிக்கிட்டாங்க போல, அந்த மாதிரி காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தானா இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அவன் ஹஸ்பண்ட செடியூஸ் பண்றதுக்கு பயங்கர மாடர்னா ட்ரெஸ் பண்ணி நிறைய சரக்குலாம் ஊத்தி கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா சோஃபாவோட கொண்டு போய் கொளுத்திடுவாங்க. சரக்கு நல்லா ஊத்தி கொடுத்து கொளுத்திடுவாங்க.
அத வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்த எல்லா கேரக்டர்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கே வந்து ஒரு அதாவது அவங்களும் ஒரு விக்டிம்ஸா தான் நம்மளுக்கு தோணும். அதாவது சரி இவங்க வந்து இந்த சூழ்நிலையில இருந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். சோ நம்ம இவங்களையும் அப்படிதான் நெனச்சுட்டு இருப்போம். அது பார்த்தனா கொண்டு சரக்க ஊத்தி குடுத்துட்டு கொளுத்திருவாங்க. உயிரோட கொளுத்திருவாங்க. அதெல்லாம் பிளான் வேற பண்ணுவாங்க. நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா, நான் வந்து ஐயோ! என் புருஷன காணுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் நடிச்சுப்பேன் அப்படின்னு அத பயங்கரமா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜானட்டோட அம்மா வந்து பாத்துருவாங்க. அதான் அவங்க அப்பாவ கொளுத்துறத இவங்க பாத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து அவங்க பாத்தாங்கன்னு தெரியாது. அதாவது தன் பொண்ணு பாத்துட்டா, அந்த ரீசன்னாலதான் அவ வந்து இங்க இருந்து போயிருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது. கடைசி வரைக்குமே ஸ்டோரியில அவங்களுக்கு தெரியுங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது பார்த்தனா ஆனா ஆக்சுவலா அது வந்து ஒரு நமக்கு வாசிக்கும்போது வேற லெவல்ல இருக்கும். என்னடா அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது என்ன மாரி நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, அடிபடுறவங்க வந்து எப்ப பார்த்தாலும் அடிபட்டுட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு ஜெனரேஷன் வந்து திருப்பி குடுத்துருவாங்க. அப்படிங்கிற மாரி இவங்க பாட்டி கேரக்டர் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா வந்து குடுத்திருப்பாங்க. அந்த பாட்டிக்கும் வந்து பொண்ணுக்கு தெரியுங்கிறது தெரியாது. இவங்களுக்கும் தெரியாது. பட் நம்ம ஸ்டோரியில எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ரீடர்ஸ்க்கு தெரியும். அதாவது இப்படி நடந்துச்சு. அது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னும்போது, ஓ! இதுதான் காரணமா? அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி கடைசியில வந்து இப்படி இவங்க ட்ரக் இதெல்லாம் காமிச்சு கடைசியில ஆனாவ காமிப்பாங்க. ஆனா யாருன்னா, அந்த முதல்ல அந்த ஜானட் கிட்ட வந்து ஒரு சின்ன குழந்தையா இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து 13 வயசுல இருக்கும்போது உள்ள ஒரு கதை கொஞ்சம் வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவ வந்து இல்லீகலா உள்ள வர ட்ரை பண்ணுவா. இவன் வந்து ஃபர்ஸ்ட் டெக்சாஸ்ல இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு இந்த இடம் எல்லாமே எங்கன்னே தெரியாது. அது ஒவ்வொரு ஸ்டேட்டா இருக்கும். ஒவ்வொரு கவுண்டி நம்ம இது பண்ணோம்னா, சோ அவங்க வேற எங்கேயோ இருந்து திருப்பி யுஎஸ்ல ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த பொண்ணு வர்றதுக்கு ட்ரை பண்றா. ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆத்துக்குள்ள வந்து உள்ள அந்த சேர் மாரி இருக்கும். அதுக்குள்ள மூச்ச புடிச்சுக்கிட்டு வருவாங்க. அதுல பாதி பேர் செத்துருவாங்க. பாதி பேர் போலீஸ்ல மாட்டிப்பாங்க. இது வந்து நமக்கு அந்த ஒரு இல்லீகல் இமிகிரன்ட்ஸோட லைஃப் நம்ம இப்பதான் அந்த ட்ரம்ப் வந்துட்டாரு. அவங்க எல்லாம் டீபோர்ட் பண்ண போறாரு. அதெல்லாம் போடும்போது, சோ அவங்க என்ன காரணத்துக்காண்டி இந்த மாரி இல்லீகலா உள்ள வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு இது இது காமிச்சிருப்பாங்க. சோ இந்த அனா பாத்தீங்கன்னா, அது எப்படி இல்லீகலா உள்ள வந்துரும். வந்துட்டு அவளுக்கு எங்க போகணும்னு தெரியாது. ஏன்னா அவ 4 வயசு இருக்கும்போதே அந்த மாரி டிடென்ஷன் சென்டர் போயிருப்பா. அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட வெளிய தங்கியிருப்பா. அவங்க அம்மா வந்து கேன்சரால இறந்திருப்பாங்க. சோ இவ மட்டும் தான் இப்ப இருக்கா. சோ இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த பழைய அட்ரஸ் அவ 4 வயசுல இருந்த அந்த அட்ரஸ் தேடி வந்து, அந்த ஜானட் நம்ம இந்த கேரக்டர் சொன்ன அந்த ட்ரக் அபியூஸ் அந்த கேரக்டர். சோ அந்த கேரக்டர் வீட்டுக்கு வந்து அவ எந்த தைரியத்துல வந்தோங்கிறதே தெரியாது. இடம் எல்லாமே மாறி இருக்கும். பட் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கும்போது, சரி நம்ம அங்க போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கதவு தொறந்தோம்னா ஜானட் இருக்க மாட்டா. கார்மென் இருப்பாங்க. கார்மென் இருந்தோனே அப்போ வந்து அவளுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னோனே, இப்போ ஜானட் இல்லையானா, இல்ல அவ இறந்துட்டா. ட்ரக் ஓவர் யூஸ்ல இறந்துட்டா அப்படிம்பாங்க. சோ அப்படி பார்த்தாலும் நம்ம 2018 1 இயர் பேக் இறந்திருக்காங்க. நம்ம ஸ்டோரி அந்த பாயிண்ட்ல தான் ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட்ல வந்ததுல அது ட்ரக் ஓவர் யூஸ்ல வந்து அவங்க இறந்திருப்பாங்க. சோ இவ வந்து என்ன பண்ணுவா, இவளுக்கு குழந்தை இருக்காது, இவளுக்கு அம்மா இருக்காது. சோ மியூச்சுவலா வந்து அப்பவும் என்ன காமிப்பாங்க அப்படின்னா, இந்த அனாவுக்கு வந்து அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கஷ்டமான சூழ்நிலை வளர்ந்த குழந்தை. அவ வந்து படிக்க வைக்கிறேன்னுலாம் சொல்லுவா. ஆனா இவ வந்து சொல்லுவா, இல்ல நான் பார்ட் டைம் வேலை பார்த்து அவளோட காசுல இருந்து அவ வந்து படிப்பா. அவ வந்து ஏன்னா அவ சொல்லுவா, வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னுட்டு அவளாவே படிப்பா. அப்புறம் அந்த 15 வயசு அவளுக்கு ஆகும்போது வந்து அந்த லெஸ் மிசரபிள்ஸ் அந்த புக் சொன்னேன்ல, அந்த 17th செஞ்சுரியில இருந்த அந்த புக்க வந்து கார்மென் வந்து ஆனாக்கு குடுக்குறாங்க. சோ அப்படி குடுக்கும்போது அந்த அதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது சொன்னேன் தெரியுமா? ஹூ ஆர் வி ஆர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அந்த கார்மெனோட மூதாதையர் எழுதியிருப்பாங்க. அது கூட வந்து வி ஆர் மோர் தேன் வி திங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜானட் எழுதுற மாதிரி சம்திங் இவ கையில வரும். இதான் ஸ்டோரி. சோ இது பாத்தீங்கன்னா, ஸ்டோரியில ஒரு பெரிய டிராபேக் வந்து டைம் லைன். முன்னாடி போகுதா? பின்னாடி போகுதா? யார் லைஃப்ல போகுது? எந்த டைம் பீரியட்ல மேபி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1918, 16 அப்படி போனாலும் பரவால்ல. 18ல இருக்கும், 2002ல வரும். மறுபடியும் 1766 போகும். சோ அது ரொம்ப ஜம்பிள்டா இருந்துச்சு. பட் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பயங்கர வந்து ஆத்தர் வந்து எமோஷனலி இன்வால்வ் ஆயி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கிற நம்மளுக்கு சில கஷ்டங்கள் தெரியாது. இப்ப நாங்க வந்து இப்ப வேற ஸ்டேட் வந்தப்பவே சில விஷயங்கள் கஷ்டப்பட்டோம். லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து அந்த அவுட் சைடர் ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். நம்ம எவ்வளவுதான் இங்க இருக்கவங்க நம்மகிட்ட பழகுனாலும் அல்டிமேட்லி நம்ம அவுட் சைடர் தான். அது நம்மளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும்.
சோ அந்த ஒரு எமோஷன்ல இதுவே வந்து நம்ம வந்து ஒரு ஜாபுக்காண்டி வந்திருக்கும் போதே நமக்கு இந்த டிஃபரன்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு வேற வழியே இல்லாம இன்னொரு நாட்டுக்கு போறவங்களோட எமோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பய நமக்கு வந்து அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தேன்னா எனக்கு அந்த ஆத்தரோட அந்த பயோகிராஃபி செக் பண்ணும்போது தெரியுது. சோ இவங்க வந்து அந்த பர்சன் மேபி இவங்க அவங்களா அந்த ஜானட்டா நினைச்சிட்டு எழுதியிருந்திருக்கலாம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நிறைய இல்ல. பட் இவங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறத வச்சு பார்த்தா அந்த மெக்சிகா, கியூபா அப்ப ஃபேமிலி அப்படின்னும் போது இவங்க நிறைய இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபீமேல் ஓரியன்டா தான் இருக்கும். அது நிறைய மேலுக்கு யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த 1766 அந்த லெட்டர் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் வைஸ் நல்ல ஒரு மனுஷன். மத்த எல்லா மேல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அபியூசிவ் டைப், ஃபீமேல் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப், ட்ரக் யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க இந்த ஜானட் வந்து அனுபவிச்சு வந்தது கஷ்டம் எல்லாம் கிடையாது. அப்படித்தானே? நியாயமா பாத்தீங்கன்னா, ஓகே அது ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து சொல்யூஷன் அவன் வந்து முதல்ல அவங்க அம்மாட்ட சொல்லியோ, ஏதோ ஒண்ணு பண்ணி சால்வ் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மரியா இசபெல்லா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு போர்க்காலத்துல தன்னோட உயிர் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு சார். டோலரஸ் பாத்தீங்கன்னா, அவங்களும் அப்படிதான். ஒரு கியூபன் ரெவல்யூஷன், ஹஸ்பண்ட் அபியூஸ் எப்ப வேணாலும் அவன அந்த கேரக்டர் வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு அடுத்த ஜெனரேஷனை வந்து இது பண்றாங்க, கொண்டு வராங்க. இந்த டோலர்ஸ் வந்து அதை பொறுத்துக்கல. நீ வந்து என்ன அடிக்கிறியா, நான் உன்னை கொண்டுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நீ செத்து போனோம். சோ இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கார்மெண்ட் பார்த்தானா அவங்க அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இவ பாத்தீங்கன்னா இவ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்துடுறான். ஆனா ஒரு இதை வந்து தனக்குன்னு ஒரு அடிக்ஷன் வச்சிருக்கா. இது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, வெவ்வேறு ஜெனரேஷன்ல பிரச்சனையை யார் எப்படி டீல் பண்ணாங்க. சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம படிச்சா நம்ம மேன்மையாயிரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. போராட்டத்துல இருந்தவங்க ஆக்சுவலி பார்த்தா அவங்கதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்ட கேரக்டர். ஏன்னா அவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கும். திடீர்னு பார்த்தா வாசல்ல நின்று சோல்ஜர் இருப்பாங்க, நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் தெரியாதுன்னு. பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க வந்து நான் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டு நான் வந்து என்னதோ பண்ணிட்டு போறேன்னு யோசிக்கல. அவங்க வந்து எனக்கு படிப்பு இருந்தா நான் மேன்மையாயிருவேன்ட்டு அவங்க படிக்கிறாங்க, கத்துக்கிறாங்க, அவங்க அடுத்த ஜெனரேஷன் கொண்டு வந்துடுறாங்க. இந்த டோலர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் படிப்பறிவு இல்ல. ஆனா நான் வந்து ஒரு வேலை பார்த்தேன்னா நான் என்ன மேன்மையாக்கிக்க முடியும் அப்படின்னு அவங்க வேலை பாக்குறாங்க. இந்த கார்மன் வந்து அவங்க டிரான்சிஷன்ல உள்ளவங்க. அதாவது நேச்சுரலி மேபி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த விஷயங்கள நிறைய விஷயங்கள் பேசுவோம், பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்க வந்து ஜானட் பாத்தீங்கன்னா நல்ல காசு, நல்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை, நான் ட்ரக் அடிக்ட் ஆவேன், நான் செத்து அல்டிமேட்டா அவங்க செத்து போறாங்க. நம்மளுக்கு அந்த கேரக்டர் மேல இறக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ல பிரச்சனை எப்படி டீல் பண்ணாங்க, டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ல உள்ள மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கொண்டு வராங்க. இதுல உள்ள கான்ஸ் எனக்கு வந்து அதான் சொன்ன நான் லீனியர் இருந்துச்சு. இன்னொன்னு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. யார் ஸ்டோரி சொல்றாங்க இப்பனே நமக்கு புரியாது. ஆரம்பிப்பாங்க, அது சம்பந்தமே irrelevant-ஆவே ஸ்டோரி ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சாப்டர் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒண்ணு முந்தின சாப்டர்ல முடிஞ்சதுல அவங்க கதையை நம்ம போய் முன்னாடி போய் வாசிச்சு அதோட கண்டினியூஷன் அதுவும் இருக்காது. அது ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இது மாதிரி ஆரம்பிச்சு கொண்டு வந்திருந்தாங்க. இன்னொன்னு நிறைய ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல இருந்துச்சு. புக்ல நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சோ அது நமக்கு பாதி இது புரியலமோ நம்ம கூகுள் பண்ணி பண்ணி ரீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு அந்த ஹிஸ்டரி லேண்ட்ஸ்கேப்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஜாலியன் வாலாபாக் சொன்னா நமக்கு எமோஷனலி கனெக்ட் ஆக முடியும். சரி இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இப்போ சென்னையில உள்ள ஃபெமைன்னா நம்மளுக்கு ஏதாவது தெரியும். இவங்க இந்த கியூபன் ஹிஸ்டரியோ இல்ல அவங்களோட எல் சல்வடார்ல நடந்த ரிபப்ளிக் இதோ நமக்கு நமக்கு எதுவுமே புரியாது. நமக்கு புரியாது அப்படின்னும் போது அது ஒரு கான்ஸ். பட் இவங்களோட நரேட்டிவ் வந்து ஒரு பிளஸ். இவங்க நரேட்டிவ் வந்து நமக்கு புரியும். அது அவங்க ரொம்ப பயங்கர எமோஷனலி அவங்க இன்வால்வ் ஆகி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சது. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா பயங்கர சிம்பலிசம் இருந்துச்சு. சிம்பலிசம் அப்படின்னா பொயட்டிக்கா இருக்குது. நம்ம யோசிச்சுக்கணும். அதாவது இவங்க வந்து இவங்க அந்த டிடென்ஷன் சென்டர்ல குளோரியா இருக்கும்போது வந்து பறவைகளை பார்த்துட்டு பறவை வந்து பறந்தா எப்படி செத்து போயிரும், ஆனா அது பறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம கோரிலேட் பண்ணிக்கணும் இவங்க சிச்சுவேஷன். இது வந்து ரொம்ப அப்படி டீப்பா உட்கார்ந்து யோசிக்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் அவர் போரா தெரியலாம். மேபி நிறைய அந்த மாதிரி சிம்பலிசம் நிறைய இருக்கு. பட் வந்து இந்த கியூபன் அந்த சிகார் ஃபேக்டரியில உள்ள அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த ஒரு ஹிஸ்டரி, அந்த ஒரு லெக்டர், அந்த இதெல்லாம் வந்து இந்த தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற அந்த ஸ்கோப் இருக்கு. இந்த இது ரீட் பண்ணும்போது இந்த இமிகிரேஷன்லா அந்த டிடென்ஷன் சென்டர்னா எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் நிறைய கூகுள் பண்ணி பார்த்தேன். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளுக்கு அவ்வளவு கனெக்ட் ஆகல.
நமக்கு வந்து அது வேற எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்த வாசிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இது இருந்துச்சு. மத்தபடி வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் ரைட்டிங். அதாவது வந்து நமக்கு சில இது வாசிச்சோம்னா, ஐயோ! இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ரைட்டிங் இருந்துச்சு. அது புடிச்சிருந்துச்சு. பட் வந்து அந்த ஃபீமேல் இந்த ஸ்டோரியே வந்து பயங்கர ஃபீமேல் ஓரியன்டட். ஏன்னா, ஆத்தரோட லைஃப்ல வந்து அவங்க மதர் சிங்கிள் சிங்கிள் பேரண்ட் தானாம். அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லா ஃபீமேல்ஸ் தான் என் லைஃப்ல நெறைய பேர் அவங்க பார்த்து தான் வளர்ந்தேன். அப்படின்னும்போது அது அவங்கள ஸ்டோரியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா மேல் கேரக்டர்ஸ் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. மேபி அவங்க லைஃப்ல உள்ளதா இருக்கலாம். ஏன்னா அவளும் பர்சனலா எந்த இன்டர்வியூலயுமே சொல்லல. நானும் கொஞ்சம் பேக் ரீடிங் பண்ணேன். அந்த டீடைல்ஸ்லாம் இல்ல. பட் வந்து அந்த ஆத்தரோட அவங்களோட பர்சனலி அவங்களோட ஹிஸ்டரி ரிலேட்டடா எழுதணும்ட்டு அவங்களுமே நெறைய ரிசர்ச் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னுட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. சோ வாசிக்கலாம். எத வாசிக்கலாம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் சஃபர் பண்றது. அவங்க வந்து ஒரு இல்லீகலா இன்னொரு கண்ட்ரிக்குள்ள போறதுக்கு என்ன காரணத்தினால அந்த மாரி அவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. சோ அந்த மாரி அவங்களோட பாயிண்ட். நமக்கு ஜெனரலா இப்ப என்ன தோணும்? சட்டப்படி தப்பு இது ஏன் பண்றாங்க? அப்படின்னு கேள்வி கேட்காம, இந்த புக் வாசிச்சதுக்கு அப்புறம் இனி எப்பவாவது ஒரு இமிகிரண்ட்னா அவங்க என்ன சூழ்நிலையில இங்க வந்திருப்பாங்க? அப்படிங்கிற மாரி யோசிக்கும். கண்டிப்பா நம்மள யோசிக்க வைக்கும். உண்மையிலே நான் அது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்த ஒரு இமிகிரண்ட் இங்கிலீஷ் மூவிலலாம் கூட நான் இப்ப யோசிச்சேன். ஓகே. சோ அவங்களுக்கு இந்த ஒரு செனாரியோல தான் அவங்க இப்படி தாண்டி வந்திருக்கலாம். சோ அந்த மாரி யோசிக்க வச்சது. எனக்கு அந்த ட்ரக் யூசேஜ் ரிலேட்டடா உள்ளது சுத்தமா புடிக்கல. அது ஒரு பெரிய அதாவது ஆக்சுவலா அத பார்த்துட்டு நான் வந்து அத கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த ட்ரக்னா என்னது அப்படின்ட்டு. சோ இது ஒரு கியூரியாசிட்டி. சோ இத யோசிச்சு பாருங்க. இதே வந்து சரி அது எப்படி இருக்கும்? யூஸ் பண்ணி பார்ப்போம்னு நெனைக்கிறவங்க இருக்கலாம். நம்மளுக்கு அது வேற கண்ட்ரி, வேற நேம்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. சோ இது வந்து ஒரு தப்பான கைடன்ஸா இருக்கும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரீடரு, ஒரு டீனேஜர் ஒரு பிளாட் நான் நான் கூட நேத்து இதுல போட்டிருந்தேன். ஒரு புக் ரீட் பண்ணும்போது வந்து பூங்குழலினா அப்படின்னுட்டு யோசிக்கிற மாரி ஒரு இது வந்து நமக்கு எப்போ இருக்கும்? ஒரு டீனேஜ்ல நம்மளுக்கு இருக்கும். சோ அந்த மாரி ஒரு ஏஜ் குரூப்ல ஒரு ரீடர் இத வாசிக்கும்போது, சரி இந்த ஒரு புரோட்டகனிஸ்ட் வந்து ட்ரை பண்றா. நம்ம ட்ரை பண்ணா என்ன? அப்படிங்கிற மாரினா இந்த ஒரு புக் வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். சோ அந்த ஒண்ணு வந்து எனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆச்சு. மத்தபடி ரைட்டிங்லாம் ரொம்ப அழகா இருந்தாங்க. இது லீனியரா இன்னும் கொஞ்சம் மேபி இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா இவ்ளோ டீடைல்ஸ் இல்லாம, சரி மேபி அவங்க நெனச்சிருப்பாங்க, இவ வந்து எதுக்காண்டி இது பண்றா அப்படிங்கிற காரணம் தெரியறக்காண்டி அப்படி எழுதியிருக்கலாம். பட் அது எனக்கு ஒரு பெரிய நோ ஒரு தப்பான கைடன்ஸா அந்த புக்ல தோணுச்சு. மத்தபடி ஒரு நல்ல புக். அதாவது இமிகிரண்ட்ஸ பத்தி அவங்க மைண்ட் செட்டு, அவங்க என்ன மாரி இருக்காங்க, அவங்க அவங்கள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி ஆறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல புக். அவ்வளவுதான் கதிரவன். ம். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து அதிகம் கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர, வளர ரஷ்ய இலக்கியங்கள் நெறைய படிப்பாங்க. ரஷ்ய ம். இலக்கியங்கள் படித்து அவங்க நேரா கியூபாக்கு தான் போவாங்க. ஓகே. ஆ ம். இதனால என்ன ஆகும்னா, சேகுவாரா பத்தியும், பிடல் காஸ்ட்ரோ பத்தியும், அந்த கியூபா ரெவல்யூஷன பத்தியும் இங்க நெறைய பேருக்கு தெரியும். ம். குறைஞ்சபட்சம் பைசைக்கிள் டைரீஸ் சேகுவாராவோட அந்த பயோபிக் ஃபிலிமாவது பார்த்திருப்பாங்க. ஆ ம். எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு மேக்ஸிமம். அதாவது நான் சொல்றது, இந்த உலக இலக்கியங்கள்னாவே நம்ம ஆளுங்க முதல்ல ரஷ்யாவுக்கு போயிட்டு அப்புறம் தான் அமெரிக்கா பக்கம் போவாங்க. ஸோ ரஷ்யா ம். சைடு ஏன்னா இப்போ ரஷ்யாலாம் முடிஞ்சிருச்சு. ஆ இப்போ ம். கம்யூனிசம் மிச்சம் இருக்க ஒரு நாடு அது மட்டும் தான். அதனாலேயே ம். அந்த இது தெரியும். இப்ப நீங்க சொன்ன அந்த பேட்டிஸ்டாவ எப்படி இது பண்ணாங்க உடனே நான் அந்த சீனுக்கு போயிட்டேன். இப்ப ம். பிடல் காஸ்ட்ரோ இந்த பக்கம் போறாப்புல, அவங்க தம்பி ரவுல் காஸ்ட்ரோ அந்த பக்கம். ஏன்னா நாங்க இதெல்லாம் நம்ம எப்படி சின்ன வயசுல பொன்னியின் செல்வன்லாம் படிப்போமோ, அதே மாரி ம். ரஷ்ய இலக்கியம் படிச்சவங்க வந்து அடுத்து கொஞ்சம் வீரமா ரொம்ப குளோரிஃபை பண்ணிக்கிற ஒரு ஹீரோனா யாருன்னா சேகுவாரா தான். இந்த வருஷம் கூட ம். நம்ம சேகுவாரோட டைரிய வந்து தமிழ்ல புக் இது பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்க ம். ஃபேமஸான ஒரு விஷயம் கியூபா ரெவல்யூஷன். நீங்க மோட்டார் சைக்கிள் தெரிஞ்சுக்கிறது டைரிஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த புக் தானே? மோட்டார் சைக்கிள் டைரிஸா? ஏதோ ஒரு புக் ஆமா. இருக்கு தானே? ம். மோட்டார் சைக்கிள் டைரீஸ்ன்னு இருக்கு. படமாவும் இருக்கு. அது வந்து ம். அ அத பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அது தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு விஷயம். ஏன்னா, உலக வரலாற மாத்துனதுல கோல்டு வார் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 2வது ம். யுஎஸ்ல வந்து ட்ரக்ஸ் வந்து லீகலான ஒரு விஷயம் தான். ஓ! ஆ. அங்க வந்து மரிஜுவானா அதாவது அ ஒ இந்தந்த ட்ரக்குக்கு அனுமதி உண்டு. இந்தந்த ட்ரக்குக்கு கிடையாது அப்படிங்கிற மாரி. அதுதான் நான் ம். ஆதரிக்கிறதும் ஒண்ணு. ஏன்னா, இப்போ ம். இந்தியா ஃபுல்லா நீங்க சும்மா ஜஸ்ட் ஆ எந்தெந்த போர்ட்ல ட்ரக்ஸ் எவ்வளோ மாட்டியிருக்கு, எத்தனாயிரம் கோடி மதிப்பிலான எத்தனை லட்சம் கோடி மதிப்பிலான ட்ரக்ஸ் வந்து
ஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அதாவது மாட்டிக்கிட்டது மட்டுமே வந்து ரொம்ப பல கோடி இருக்கும். ஸோ இங்க யாருமே தடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அது உலகம் முழுக்க இந்த கோலமாவு கோகிலான்னு ஒரு படம் வச்சு பாருங்க. அ அந்த பொண்ணு சொல்லும், இது எங்கருந்து வந்து இங்க கொலம்பியால இருந்து இதுக்கு போய் ஆப்கானிஸ்தான் போய் இங்கருந்து இங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இது பண்ண முடியாது. பேசாம லீகலைஸ் பண்ணி 3 டைம்ஸ் டாக்ஸ் போட்டு விட்டு, எவ்வளவு வருது போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி ஒரு டிடென்ஷன் சென்டர், ரிகவரி சென்டர் அது இதுன்னு பண்ணிட்டு போலாம். ஏன்னா, உன்னால தடுக்க முடிஞ்சா தடு. தடுக்க முடியலன்னா, அத கொஞ்சம் நெட்வொர்க்காவது கொஞ்சம் இதா பண்ணு அப்படிங்கிற மாரி தான். இப்போ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் தான் சரக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்மாக் நடத்துறோம் இல்லையா? அந்த மாரி பண்ணிட்டு போலாம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம இதுக்கு வந்து நீங்க காசிக்கெல்லாம் போயிருக்கீங்கல்ல? கஞ்சா தான் பிரசாதம் தெரியும்ல? பாத்திருக்கேன். அவரு குடிச்சிட்டு குடுக்கறதுக்கு வந்து எல்லாரும் இப்படி கும்பிடு கும்பிடு போட்டு வாங்குவாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இங்க ஒழிக்கவே முடியாது. நெறைய கண்ட்ரில அது லீகலைஸ் தான் இருக்கு. ஆ நெட்வொர்க் வந்து எப்படின்னா, நான் 8த், 9த் பசங்க வந்து அந்த மிட்டாய் பேரு மறந்துருச்சு. கூல் லிப். கூல் லிப்ன்னு சொல்லுவாங்க. அது போதை மிட்டாய் தான். அது வந்து கிடைக்குது. எங்க ரொம்ப சின்ன கிராமத்துல கூட கிடைக்குது. விக்கிறவனுக்கு கூட தெரியாது அது ஒரு போதை மருந்துன்னு. விக்கிறான், சொல்றான். இப்ப இன்னொரு பையனுக்கு கம்ப்ளைண்ட் வருது. நான் வேணாங்க என் வாயில வச்சுட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஸ்கூல்ல வருது. அந்த அளவுக்கு இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆயிருச்சு. நம்ம இன்னும் குடிய பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப வந்துருச்சு. அமெரிக்கால இது கிட்டத்தட்ட லீகலைஸ் ஆனதுனால, இது வந்து நீங்க சொன்ன மாரி அடிக்ஷன்லாம் ரொம்ப கம்மி. இந்த அம்மா பரவால்ல. ட்ரக் அடிக்ஷனுக்கு வந்து ஏகப்பட்ட கொலைகள் அங்க நடக்குது. ட்ரக் யூஸ் பண்ணிட்டு நெறைய கொலைகளும் அங்க நடக்குது. அது வாழ தகுதி இல்லாம மாறதுக்கு இது ஒரு அன்சர்டனிட்டி தான். எப்ப எவன் ட்ரக்க போட்டு வந்து சுட்டுக் கொல்லுவான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே துப்பாக்கி லைசென்ஸ் ஈஸியா கிடைச்சுருவாங்க. அப்ளை பண்ணா ஈஸியா வாங்கிட்டு வர அங்க அப்படி இருக்கு. அங்க இருக்க ஒரு பொண்ணு இப்படி கெட்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸி. அதனால அவ அப்படி போனது எனக்கு பெரிய தப்பா படலங்கிறேன். இப்போ நம்ம மாரி ஊர்ல வந்து வாய்ப்பு இல்ல. அது வாய்ப்பே நடக்கவே நடக்காது. ஒரு பொண்ணு ட்ரக் அடிக்ட்லாம் ஆகவே ஆகாது. அமெரிக்கால ரொம்ப ஈஸியா ஆவாங்க. நம்ம விக்ரம் படம் வந்தது இல்லைங்களா? கமல்து. அவர் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக நான் போராடுறேன் அப்படிம்பாங்க. என்னோட பேரன் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மாவையும் பொண்ணையும் யுஎஸ் தான் அனுப்புவாப்ல. எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அங்க அது லீகல்ரா. அங்க என்ன நீ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இது. அதே மாரி இங்க இப்ப நீங்க சொன்னதோட நம்ம நாட்டு ஹிஸ்டரி பயங்கரமா ரிலேட் ஆகுது. என்னன்னா இங்க அந்த வாசிப்பு இது சொல்ல, அங்க கியூபா ரெவல்யூஷன் நடந்த டைம்ல தான் இங்க இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது. அங்க வந்து இந்த ரெவல்யூஷன் டைம்ல நெறைய ரேப் நடந்த மாரி, இங்க நெறைய நடந்தது. இங்க வந்து சொல்லி வச்சு பண்ணாங்க. ஒவ்வொரு இந்துவும் 10 முஸ்லீமையாவது ரேப் பண்ணணும். ஒவ்வொரு முஸ்லீமும் 10 இந்துவாவது ரேப் பண்ணணும்னு சொல்லி வச்சு, தலைவர்கள்லாம் எப்படி இருந்தது அங்க நமக்கு. அப்படி ட்ராமடைஸ் ஆகி, அதாவது ராமாயண கதை தான். ஒரு பொண்ணு இந்து பொண்ணா இருக்கும். முஸ்லீமால ரேப் பண்ணப்பட்டிருப்பா. கர்ப்பமாயிருவா. புருஷனும் ஏத்துக்க மாட்டான். அதே மாரி முஸ்லீம் பொண்ணு இதாவும் இவன் ரேப் பண்ணியிருப்பான். குழந்தை ஃபார்ம் ஆயிரும். அவன் ஏத்துக்க மாட்டான். இந்த மாரி பெண்களுக்காகவே நெறைய மையங்கள் நடத்தப்பட்டுச்சு. யாருன்னா, விஜயலட்சுமி பண்டிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேருவோட சிஸ்டர். இந்த மாரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. அ அடுத்து இந்த அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எப்படி கியூபால இருந்து வந்தாங்களோ, அதே மாரி இலங்கை அகதிகள் இங்க வந்தது. இங்க என்ன அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்துச்சு. இந்தியாவுக்கு போனா உருப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் யூரோப் கண்ட்ரீஸ்க்கு போய் இப்ப நல்லா கொஞ்சம் பொழைக்கிறாங்க. இங்க இருக்கவங்க தான் அவங்க பேர சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறது அங்க கொஞ்சம் பரவால்ல. அப்ப அது எனக்கு நீங்க சொல்ல சொல்ல ஓரளவுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த இப்ப நம்ம கியூபாங்கிறது வந்து அமெரிக்காவோட கடைசியில தொங்கிட்டு இருக்கிறது. நம்ம தமிழ்நாடு, இலங்கையோட அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி முடிஞ்சுச்சு ஜியோகிராபிக்கலா. மத்தபடி கதைன்னு பார்த்தா ஒரு ஹிஸ்டாரிக்கலோட சேர்த்து சொல்றது தான். மத்தபடி இந்த தெரிஞ்சவனுக்கு இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி ரைட்டிங் நீங்க சொன்ன மாரி ஒரு பொயட்ங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். இந்த நான் லீனியர் எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு த்ரில்லரா இருந்தா, இப்போ இங்க என்ன நடந்தது? அப்ப அது இதெல்லாம் எல்லாமே கனெக்ட் ஆயி கடைசில ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆனா ஓகே. இது நார்மல் ஸ்டோரி. இதுக்கு என்னத்துக்கு போய் நான் லீனியர் பண்றாங்க அப்படின்னு புரியல எனக்கு. மேபி படிச்சா புரியும்.
ஓகே. ம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ. அடுத்த